வைக்கேன். ஏம்மா மினி குட்டி பசிக்குதுங்கம்மா. நான் கூட பசி தாங்கிடுவேன். அவ எப்படிம்மா பசி தாங்குவா? சாப்பிடுறதுக்கு வீட்ல ஏதாவது இருக்காம்மா? பிஸ்கட் அந்த மாதிரி அவங்க மகளுக்கு வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, அது ஏதாவது அவங்க ரூம்ல இருக்கான்னு போய் பார்த்து எடுத்துட்டு வாம்மா. அவ ரூம் மட்டும் எப்படிம்மா திறந்து போடுவா? அதுக்கும் போட்டு தாம்மா போட்டு வச்சிருக்கா. என்னம்மா அவங்க இப்படி இருக்காங்க? நீ இருக்கும்போது அண்ணி இப்படி தான் செய்வாங்களா? அடுப்பங்கரை ஒரு நாளும் பூட்ட மாட்டாமா. ரூமை மட்டும் பூட்டிட்டு போவா பாத்துக்க. ரூமை பூட்டிட்டு போட்டோம் ஏதாவது வச்சிருப்பான்னு நானும் விட்டுருவேன். இன்னைக்கு பாரு அடுப்பங்கரை பூட்டிருக்காளம்மா. ஏம்மா இப்ப என்னம்மா செய்ய? பாப்பா பசியில அழுதுட்டு இருக்கா. நான் கடையில போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வரட்டாமா? ஏம்மா நம்மளும் சாப்பிடணும்லம்மா. இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அடுப்பங்கரை பூட்டிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. பூட்ட முதல்ல வடமா. ஒரு நாள் நம்ம பூட்ட உடைச்சாதான் இதுக்கப்புறம் இந்த வேலை செய்ய மாட்டாங்க. நானே ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படிம்மா அவங்க இப்படி எல்லாம் செய்யலாம்? இதுக்கு என் மாமியாரே பரவாயில்ல போலுக்கே. அடுப்பங்கரையாவது பூட்டாம போவோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கு இந்த கஷ்டமா இருக்கு அந்த பூட்டை பார்த்த உடனே. இந்த சோத்துக்கு போய் இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணியாலம்மா. அவ பிள்ளை சாப்பிடி மாதிரி தானே உன் பிள்ளையும் சாப்பிடும். இந்த சோறை ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இப்படி பூட்டி போட்டு போறாளே. சாப்பிடுற சாப்பாடுக்கு ஏமா இவங்க இப்படி பண்றாங்க? அண்ணே வளைச்சு வளைச்சு அங்க இருந்து அனுப்பதானமா செய்றா. அவ 3 மாசமா அண்ணே பணம் அனுப்பலன்னு சொல்லியாமா. அதான் அவ அம்மா வீட்ல போய் 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதுக்கு எதுக்குமா அடுப்பங்கரையை பூட்டு போட்டுட்டு போணும்? நம்ம ஏதோ சமைச்சு சாப்பிட கூடாதுன்னு நினைச்சு தாம்மா பூட்டியிருக்கா. ஏமா பேசாம நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டுமாமா. என்னையால தானே உனக்கு இப்ப கஷ்டம். உனக்காக இத்தனை நாள் அண்ணி ஒழுங்கா சாப்பாடு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப எங்களால உனக்கு சாப்பாடு இல்லாம போச்சுல. நான் என் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டுமாமா. எங்கம்மா போவா? வேண்டாம்மா, இனி எங்கேயும் போக வேண்டாம். பூட்டை உடைச்சாலும் ஏதாவது சொல்லுவாம்மா. நான் போய் மினிக்கு மட்டும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள மைனி வந்தாலும் வந்துருவாம்மா. சரிம்மா வாங்கிட்டு வா. ரோசா வாங்க. லட்சுமி அக்கா உள்ள வாங்க. என்னக்கா? பூமாரி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி? நான் நல்லா இருக்கேம்மா. உன் பிள்ளை எங்க? உள்ள ரூம்ல தான் இருக்கா பாட்டி. உங்க அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. உன் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேம்மா. என்ன செய்ய பாட்டி, என் வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. சரிம்மா வருத்தப்படாத. எல்லாம் ஒரு நாள் மாறும்மா. சரி பாட்டி. ரோசா சாப்பிட்டாச்சா? இல்ல லட்சுமி அக்கா, மருமவாவே அம்மா வீட்டு போயிட்டு வரேன்னு போனா பாத்துக்கிடுங்க. வந்துருவேன் சீக்கிரம் வந்து சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு போனா அவளை என்ன காணும். நீ சமைக்க வேண்டியதானே? நான் சமைக்க தான் செய்வேன். நீ அடுப்பங்கரையில விடவே மாட்டா. அதான் அவ வரட்டோன்னு காத்துட்டு இருக்கேன் லட்சுமி அக்கா. அவ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா ரோசா. என்ன சொல்றீங்க லட்சுமி அக்கா? ஆமா ரோசா, நான் என் பேர பேத்திக்கு சாப்பாடு வாங்க போனேன்னா ஹோட்டல்ல இருந்த ரோசா பேசிட்டு தான் வந்தேன். அப்படியா? வீட்ல இந்த பிள்ளை இருக்கு சமைச்சு போடாம அங்கவே உட்கார்ந்துருக்காக்கா. இந்த பச்சை பிள்ளை பசியில அழுது துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி பண்ணியா பாருங்களா. இந்த ரோசா இந்த சாப்பாட உன் பேத்திக்கு கொடு. நான் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு தான் இன்னொரு பார்சல் வாங்கிட்டு வந்தேன். லட்சுமிக்கா நீங்க கொண்டு போங்க, நான் போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு கொடுக்கேன் பேத்திக்கு. இல்ல ரோசா, நான் கூட ஒரு பார்சல் நிஜமா வாங்கிட்டு தான் வந்தேன். இத நீ உன் பேத்திக்கு கொடு. பச்சை பிள்ளை பாவம் பசியில இருக்க பத்தியா? உன் மக வேற பிள்ளை உண்டாயிருக்கா, அவளுக்கும் கொடு. உங்களுக்கு இருக்க அக்கறை கூட என் மருமகளுக்கு இல்லாம போச்சு லட்சுமி அக்கா. அதுக்கு என்னம்மா செய்ய? அவ கோணத்தை தான் மாத்த முடியாது. நீங்கள் தான் என்ன கொஞ்சம் உசாரா சுதாரிக்கணும். பச்சை பிள்ளை வச்சிருக்கா பத்தியா? கையில ஒண்ணும் இல்லாம இருக்காதேடி. சரிக்கா, நீங்க இந்த சாப்பாடு கொண்டு வரலன்னா என் பேத்தி ரொம்ப அழுதுகிட்டு தான் கிடப்பா. இருக்கட்டும் ரோசா, நீ பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடு, நான் அப்புறம் வரேன். சரி லட்சுமி அக்கா. பூமாரி இந்தாம்மா, மினிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீனும் சாப்பிடு. ஏமா வாமா, 3 பேரும் ஆளுக்கு 2 வாயா சாப்பிடுவோம் வா. எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடு வாரு. ரிங்கிமா நம்ம வீட்டுக்குள்ள போன உடனே பாட்டி எங்கம்மா போனேன்னு கேட்டவன்னு வச்சுக்க. நம்ம பாட்டி வீட்டுக்கு போனோம்னு சொல்லணும். என்ன ஹோட்டலுக்கு போனோம் நூடுல்ஸ் சாப்பிட்டோம்ல சொல்லாதம்மா. ரிங்கி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியல. என்ன சொல்லுவா?
சொன்னான்னு வச்சுக்க வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன் உன்னைய. வேற வெளியெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். நீ அந்த கிளவி கூட தான் கிடக்கணும். வேற பாட்டி தான் கூட தான் கிடக்கணும். பாத்துக்க என்னை வெளியே கூட்டிட்டு போய் உனக்கு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி தர